இங்க ஒரு சிட்டில திடீர்னு பயங்கரமான ஆசிட் மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த ஆசிட் மழை சாதாரண மழை மாதிரி இல்ல, அது விழுந்த இடத்தை எல்லாம் அப்படியே உருக வச்சிரும். கார்களால கூட அந்த ஆசிட் மலையை தாக்கு பிடிக்க முடியல. கார்களோட கண்ணாடிகள் அந்த ஆசிட் மலையில அப்படியே உருக ஆரம்பிக்குது. அப்போ காருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு குழந்தை அதோட பேரண்ட்ஸ் எங்கன்னு சன்ரூஃப் வழியா எட்டி பாக்குது. ஆனா அவங்க திரும்ப வரவே இல்லை. அப்போ மக்கள் எல்லாரும் சேஃப்டியான இடத்தை தேடி ஓடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே நரகமா மாறுது. கடைசியில ஒரு வழியா மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. அப்போ ஒரு ஃபேமிலி அந்த ஆசிட் ட்ரெயின்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸை தேடி பைக்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஓவர்லோட் காரணமா திடீர்னு அந்த பைக்கும் ரிப்பேர் ஆகி நின்றது. இப்போ அந்த ஆசிட் ட்ரெயின் எப்போ திரும்ப வரும்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதனால பைக்கை அப்படியே போட்டுட்டு வேகமா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த ஒரே ஹெல்மெட்டையும் அவங்க பையனோட தலையில மாட்டி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க கருமேகங்கள் நிறைய வர ஆரம்பிக்குது. அவன் ஒரு காட்டு வழியா அவங்களை கூட்டிட்டு போறான். ரொம்ப நேரம் ஓடி போனதால அவனோட ஒய்ஃப் முடியாம கீழே வந்துடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறமும் அவன் அவளுக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணாம வேகமா அவளை எழும்பி வர சொல்றான். அப்போ அந்த பையனுக்கு திடீர்னு பயங்கரமா தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. உடனே அவன் கிட்ட இருந்த கடைசி பாட்டில் தண்ணியையும் அவனோட பையன் கிட்ட குடிக்க கொடுத்துறான். அப்போ அந்த ஒரு சேஃப்டியான இடத்தை பாக்குறாங்க. ஆனா அங்க ஏற்கனவே நிறைய பீப்புள்ஸ் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அந்த கார்ட்ஸ் யாரையும் உள்ள விடல. அப்போ அவன் வேகமா ஓடி வந்து உள்ள அளவு பண்ண சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சி கேட்கறான். ஆனா உள்ள இடம் இல்லைன்னு சொல்லி அவங்க மறுத்துறாங்க. அப்போ திடீர்னு அந்த கார்ட்ஸ் கண்ணால ஷூட் பண்ண ஆரம்பிச்சதும் அங்க இருந்த கிரௌட் கலஞ்சு போயிடுறாங்க. அந்த டைம்ல அவங்க பையன் டீஹைட்ரேட் ஆகி மயங்கி விழுந்துடுறான். உடனே அவன் கீழே கடந்த ஒரு பாட்டிலை எடுத்துக்கிட்டு அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டு தண்ணி கொண்டு வர்றேன்னு தனியா ஓடி போறான். கடைசியில அவன் அங்க ஒரு வீட்டை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போய் பாட்டில தண்ணியை ஃபில் பண்றான். அப்போ அந்த வீட்டோட ஓனர் அங்க கையில துப்பாக்கியோட வர்றாரு. அவன் பயந்து நடுங்கிக்கிட்டே எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்கன்னு அவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறான். அவனோட நிலைமையை சொன்னதுக்கு அப்புறம் அவனை பேஸ்மெண்ட்ல தங்க சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு தான் அங்க இடம் இருக்குது. அவனோட ஃபேமிலி வெளியே இருந்ததால அங்க தங்குறதுக்கு மனசு இல்லாம திரும்பி போயிடுறான். அந்த டைம்ல அவனோட அம்மா அவனை வேகமா ஒரு காட்டு பாதையில கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்போ அந்த குட்டி பையன் அப்பாவை எங்கன்னு கத்துறான். ஆனா அம்மா அமைதியா இருக்கிறான். அந்த டைம்ல தூரத்துல ஒரு சத்தம் கேக்குது. அப்போ அங்க மழையும் வர ஸ்டார்ட் ஆகுது. சடனா அவனும் அங்க வந்துடுறான். உடனே வேகமா ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க கிடந்த ஒரு மெட்டல் ஷீட்டை எடுத்து அவங்க தலையில வைக்கிறான். மழை அதிகமா வர ஆரம்பிச்சதால அவனோட ஸ்கின் எரிய ஆரம்பிக்குது. அவனால இப்போ எதையும் சரியா பார்க்க கூட முடியல. அப்படி இருந்தும் தொடர்ந்து முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி ஒரு குகை தெரியுது. உடனே அவனோட ஒய்ஃபையும் குழந்தையையும் குகைக்குள்ள தள்ளி விட்டுட்டு அவன் வெளியே விழுந்து இறந்து போறான். அப்போ அந்த பொண்ணு அவளோட கருகி போன ட்ரெஸ்ஸை எடுத்து பையன் மேல போட்டுட்டு அவனை கட்டி பிடிச்சு கதறி அழுகுறான். ஆனா அந்த குகைக்குள்ளேயும் ஆசிட் லீக் ஆக ஆரம்பிக்குது. அவனோட அம்மா வேகமா அவனை முன்னாடி போக சொல்றான். அந்த டைம்ல அந்த குகையும் இடிஞ்சு விழுந்துருது. அம்மா உள்ளேயே அடக்கம் செய்யப்படுறான். கடைசியில அந்த பையன் வெளியே வர்றான். அப்போ மழையும் நின்றது. அவனுக்கு முன்னாடி எல்லாமே அழிஞ்சு போய் கிடக்குது. அவனோட பேரண்ட்ஸும் இப்போ உயிரோட இல்லாததால இனிமே எப்படி உயிர் வாழ்றதுன்னு தெரியாம இருக்கிறான்.